தெனாலிராமன் கதைகள் 143. வார்த்தை விளையாட்டு. விஜயநகரத்தில் ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனையில் அறிவித்தார், என் அரசில் யாராவது ஒரு பொய்யை உண்மையாக்கினால் அவருக்கு பெரிய பரிசு வழங்கப்படும். அனைவரும் குழம்பினர். ஆனால் தெனாலிராமன் சிரித்தபடி, அரசே, நான் தயார் என்றான். அடுத்த நாள் அவன் சந்தையில் ஒரு அறிவிப்பை ஒட்டினான். இங்கு விற்கப்படும் குதிரை உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும். ஒரு பணக்கார வியாபாரி அதிக விலை கொடுத்து அதை வாங்கினான். அதன் மீது ஏறி சென்ற போது குதிரை ஆற்றங்கரைக்கு அருகில் வந்ததும் தண்ணீரில் குதித்தது. வியாபாரி அலறினான், ஐயோ கடவுளே, காப்பாத்து! ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக இருந்த போதிலும் எப்படியோ தப்பித்து வியாபாரி கரையேறினான். கோபம் கொண்ட வியாபாரி நேராக மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் வந்து புகார் அளித்தான். தெனாலிராமன் ஒரு சாதாரண குதிரையை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் குதிரை என்று கூறி என்னை ஏமாற்றிவிட்டான். மன்னர் தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் சிரித்தபடி, அரசே, குதிரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றது. வியாபாரி தண்ணீரில் விழுந்த போது கடவுளே காப்பாற்று என்று இறைவனை நினைத்தாரே, அது சொர்க்கத்தை அடையும் வழி அல்லவா என்றான். அனைவரும் சிரித்தனர். தெனாலிராமன் மேலும் சொன்னான், சொர்க்கத்தை அடையாமல் திரும்பிவிட்டால் அது என் தவறல்ல. ஆனால் வியாபாரி இன்னும் கோபமாக, இது மோசடி என்று கத்தினான். அப்போது தெனாலிராமன் அமைதியாக, அரசே, அவர் சொர்க்கத்தை அடையவில்லை, குறைந்தபட்சம் அரசரின் அரண்மனைக்கு வந்து விட்டார். அது சொர்க்கத்துக்கு இணையான இடம் அல்லவா என்றான். மன்னர் பெருமிதமாக சிரித்தார். வியாபாரி தன் தவறை உணர்ந்து, உண்மை, அரண்மனை சொர்க்கம் போலவே உள்ளது என்று தன் பேராசையை உணர்ந்தான். தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் தன் பொய்யை உண்மையாக்கி இருந்தான். அரசர் வழக்கம் போல தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. சூழ்நிலையை பயன்படுத்தி சொற்களை வைத்து சாமர்த்தியமாக விளையாடினால் சிக்கலான பிரச்சனையும் நகைச்சுவையாக மாறும். நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சேனல்ல உள்ள கதைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா மாறும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.